இன்னைக்கு ரெண்டு அறிவிப்பு. ஒன்று வந்து ப்ரீ ஐபிஓ பாலிமார்ட் டெக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நம்ம ஒரகடத்தில் தான் இருக்குது, சென்னை பேஸ்டு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் பேரண்ட் கம்பெனி வாஸ் எ ஜாப்பனீஸ் கம்பெனி. 1947 வந்து ஆரம்பித்த கம்பெனி. இவங்க வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. 2018 அவங்க வந்து ஒரு இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து வித்துட்டாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து ஐபிஓக்கு வருது அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் வரும்ன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ப்ரீ ஐபிஓவில் ஒரு நல்ல உச்சத்துக்கு போயிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு டவுனுக்கு வந்திருக்கு. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது, ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் கம்பெனி பெரிய லெவலில் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட பேக்கிங் இருக்குது அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் உள்ளே இருக்குது. அண்ட் ப்ரிட்டி லாங் 1947 இந்த கம்பெனி இருக்குதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து அதோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது வந்து 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நேற்று கூட வந்து ஒரு நேயர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க, மார்க்கெட் பெருசாக கீழே கிராஷ் ஆகும்னு நீங்கள் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. இன்னொன்று வந்து 30% அப்சைட் டவ் ஜோன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. ஸோ ஏன் இது மாதிரி ஃப்ளிப் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்றது. ஒரு சில பேர் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுங்கள், அது நீங்கள் வந்து காசு சம்பாதிக்க முடியுன்றது சொல்லியிருக்கீங்க. ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கணும். நம்ம வந்து என்ன டைம் ஃப்ரேமில் நம்ம பேசுகிறோன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷார்ட் டேர்முக்கான வார்த்தைகள் வேறையாக இருக்கும். அடுத்த நாள் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றது ஒன்று. இன்னொன்று வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து என்ன நடக்க போகுதுன்றது ஒரு விஷயம். ஸோ பேசிக்காக இந்த 2 விஷயத்தையும் நம்ம பேசும் போதும் கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கும். டெஃபினட்டாக வந்து கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் வேறையாக இருக்கும். எவ்ரி டே ரைட், எவ்ரி டே இரவு பகல்ன்றது ஒன்று வருது. ஸோ அந்த சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி a 24 hours சைக்கிள். ஸோ 12 மணி நேரம் வந்து பகலாக இருக்குது, 12 மணி நேரம் இரவாக இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்தில் இருட்டு வரப்போகுதுன்றது நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து நாளை காலையில் விடிஞ்சோடனே பாருப்பா இவன் இருட்டு வந்துச்சுன்னு சொல்கிறானேன்றது ஒன்று. இன்னொன்று வந்து அடுத்த சைக்கிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், பௌர்ணமி வருது. பௌர்ணமின்றது ஃபுல் மூன்னாக இருக்குது. ஸோ அடுத்த நாள்லேருந்து அது தேஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் அடுத்த 14ஆவது நாள் நம்ம வந்து சொல்கிறோம் சந்தமாமா காணா போகுதுன்றது. ஸோ அந்த சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 14 days சைக்கிள். இதே இது வந்து ஒரு ஐசேஜ் வருதுன்னு சொன்னால் அடுத்த வந்து அட்லீஸ்ட் ஒரு 150-200 வருஷத்துக்கு வந்து இருட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த 12 மணி நேரம் இருட்டுக்கும் இந்த 200 வருஷத்துக்கான இருட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் டவுன் வரப்போகுதுன்னு சொன்னால் ஐயா இந்த இரவு பகல் மாதிரி அடுத்த 12 மணி நேரத்தில் வந்து வெளிச்சம் வந்துடாது, தெர் இஸ் சம்திங் ராங், கொஞ்சம் சீரியஸாக இருந்துங்கன்றது சொல்கிறது உண்டு. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. நவம்பர் மாதம் நான் வந்து சொன்னேன் இதுதான் உச்சம், இதில் இருந்து மார்க்கெட் கீழே வரும். அண்ட் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த 8-10 months வந்து டவுன் சைக்கிளில் தான் இருக்கும். நியூ ஹை வரத்துக்கு டைம் பிடிக்கும்ன்றது நான் சொல்லியிருந்தேன் அந்த டேட்லேயே. அண்ட் இப்பயும் அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம். இதை பற்றி வந்து கம்ப்ளீட் வீடியோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் நிறைய டைம் சைக்கிள் பற்றி பேச போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 400 years சைக்கிள் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இதில் வந்து டெஃபினட்டாக லாங் டேர்ம் சைக்கிள் பேசுவோம். அண்ட் அடுத்தது வந்து வில் டாக் அபவுட் குட்டி சைக்கிள்ஸ் பற்றியும் நம்ம பேசுவோம். அந்த சைக்கிள் நீங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து புரியும். ரைட், டைம் சைக்கிள் நான் பேசுகிறேன். ரைட், நிறைய பேர் வந்து ஹெர்குலஸ் சைக்கிள், ஹீரோ சைக்கிள் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. தட்ஸ் ஓகே, யுவர் கமெண்ட் இஸ் யோர்ஸ். நம்ம வந்து பேச போகிறது வந்து இட் இஸ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சைக்ளிக் இன் நேச்சர். அண்ட் அந்த சைக்ளிக் இன் நேச்சர் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ வெரி சீரியஸ் சப்ஜெக்ட். ரொம்ப ஃபியூ பீப்புள் ஹவ் அட்டெம்ப்டட் டூயிங் திஸ் அண்ட் வி ஹேவ் தி கம்ப்ளீட் டேட்டாஸ். டெஃபினட்டாக மிக விரைவில் அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து இருக்கும் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒன்று, ரெண்டாவது வந்து அகாடமிக்கல் இன்ட்ரெஸ்ட், ரிசர்ச் சைடில் நீங்கள் பண்ணணும். இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு சைக்ளிக் இன் நேச்சர், இதை வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தட்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது, ஓகே, பட் ஒரு ஓவரால் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த ஓவரால் ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மிக விரைவில் இந்த வீடியோ வரும். இன்றைக்கி மார்க்கெட் -65 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நேற்று வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பயங்கர புல்லிஷாக இருக்குது, 134 points ப்ரீமியமில் இருக்குன்றது. இன்றைக்கி மார்க்கெட்
தோ ஓப்பன் ஆனது வந்து ப்ரீ ஓப்பனில் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு, +5, 6ன்னு இருந்துச்சு. அண்ட் திடீர்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மேலே சல்லுன்னு மேலே தூக்கிட்டு போச்சு. க்ளோஸ் அபவுட் 130, 120 ப்ளஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. நேத்தோட வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், ஆல்மோஸ்ட் 7 crore புட்டு வந்து ரைட்டாக இருக்குது. அண்ட் சப்போஸ் 600, 650, 550, 500 இந்த லெவல்லாம் உடச்சிச்சுன்னு சொன்னால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மத்தியானத்துக்கு மேலே வந்து மார்க்கெட் ஹெவி வெயிட்ஸ் ரைட் அவங்களாம் வந்து கீழே விழுவ ஆரம்பித்தாங்க. மெயின்லி வந்து ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், கோட்டக் ஆகட்டும், பேங்கிங் செக்டர் எல்என்டி ஆகட்டும், இவங்களாம் வந்து கீழே விழுவ ஆரம்பித்தாங்க. ரிலையன்ஸ் காலையிலேருந்தே அந்த ஸ்டெடியாக தான் மேலே நின்றுட்டு இருந்துச்சு. ரிலையன்ஸை விட்டுருங்க, ரிலையன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொடுத்த அந்த பாசிட்டிவிட்டினால தான் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் நின்றுச்சு. இல்லைன்னு சொன்னால் இந்த சைடு நீங்கள் பேங்கிங் செக்டரில் எல்லா ஹெவி வெயிட்டும் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கோட்டக், எல்என்டி, பாரதி, டாக்டர் ரெட்டி, ஆக்சஸ் பேங்க்கு, இவங்க எல்லாருமே வந்து ஹெவி வெயிட்ஸ். இவங்க ஹெவியாக கீழே விழுந்தனால தான் பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஹெவி வெயிட்ஸ் கீழே விழுந்தது, எஸ்பெஷலி பேங்கிங் செக்டர் ஹெவி வெயிட்ஸ் கீழே விழுந்தது. பேங்க் நிஃப்டியை வந்து க்ளோஸ் அபவுட் 358 பாயிண்ட்ஸ் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிருக்கு. இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 103 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ டவுன் சைட் ரிஸ்க் வந்து கரண்ட்லி இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம், சார்ட் பிரகாரம் எடுத்துக்கிட்டனாலும் சரி அண்ட் டேட்டா பிரகாரம் எடுத்துக்கிட்டனாலும் சரி, பெரிய நெகட்டிவிட்டி இப்போதைக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்னது டியூஸ்டே எக்ஸ்பைரி ரைட், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல. தேர்ஸ்டே நம்ம பார்த்துட்டு ஃப்ரைடே ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாத இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து டியூஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ டெஃபினெட்லி டைம் டிகே, புது ஆப்ஷன் எடுக்கும் போதும் உங்களுக்கு டைம் டிகேக்கான அந்த பயம் இருக்காது. என்ன பயம் இருக்குன்னு சொன்னால், ஃப்ரைடே அன்றைக்கி டிசிஷன் எடுத்துகிட்டு மண்டே ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. எனிவே தட்ஸ் ஓகே. மிக விரைவில் வீக்லி ஆப்ஷன்ஸ் பூரா எடுக்கிறதுக்கு வந்து செபி பேசிகிட்டு இருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் இருந்துச்சு. ஷார்ட் கவரிங்ஸ்ன்னு சொல்கிறதோட 24,200, 250, 300, 350, 400 அண்ட் 500 இந்த லெவலில் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ஷன்ஸை வந்து புட் ஆப்ஷன்ஸ் இன் பர்டிகுலர் க்ளோஸ் பண்ணிவிட்டு, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையர் லெவலில் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த லெவல்னு சொன்னால் 24,550 லெவலில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமே ஆல்மோஸ்ட் 1,20 lakh புட்டு வந்து 24,550 எழுதியிருக்கிறாங்க. ஏன் லோவர் லெவலில் க்ளோஸ் பண்ணி ஹையர் லெவலில் எழுதுகிறாங்கன்னு சொன்னால், லோவர் லெவலில் ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கும். ஸோ மார்க்கெட் அந்த 24,550 லெவலை உடைக்காதுன்னு தெரிஞ்சப்போ, ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல எழுதும் போதும் ஹையர் ப்ரீமியம் வந்து ஆல்வேஸ் பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன். எனிவே இன்றைக்கான எக்ஸ்பைரிஸ் விட்ருங்க. அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி நீங்கள் புட்டை பொறுத்த வரைக்கும் 24,500 தான் ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 51,28,000 புட் ரைட் ஆகிருக்கு. அண்ட் காலை பொறுத்த வரைக்கும் 25,000 தான் வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. அதுலேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58,59,000 கால் வந்து ரைட் ஆகிருக்கு. கால் ஜாஸ்தி ரைட் ஆகிருக்கா, புட்டு ஜாஸ்தி ரைட் ஆகிருக்குன்னு சொன்னால் கால் தான் ஜாஸ்தி ரைட் ஆகிருக்கு. எக்ஸஸ் எல்லா காலும், நான் சொல்கிறது வந்து நிஃப்டியில் இருக்க எல்லா காலையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 50,48,000 கால் வந்து எக்ஸ்ட்ரா ரைட் ஆகிருக்கு. ஸோ அப்சைடு வந்து ஜாஸ்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ரைட் நவ் இட் இஸ் அரௌண்ட் 540 ஓடிட்டுருக்கு. யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் பயங்கர நெகட்டிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் 260 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, -260 பாயிண்ட் இருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 315 பாயிண்ட்ஸ் இருக்குது. தலையில் மண் அள்ளி போட்டுட்டுனா ஏன் நெகட்டிவாக போகாது? டாலர் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து 98.28 இருக்குது. அண்ட் மேஜராக நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி கோல்டு அண்ட் சில்வர் தாறுமாறாக ஏறிட்டுருக்கு. முந்தா நேற்றும் நம்ம பார்த்தோம் 2% ஏறி இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து ரைட் நவ் அரௌண்ட் 2.15% வந்து ஏறி இருக்குது. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.25% ஏறி இருக்குது. $43 வந்து ஏறி இருக்குது. ருபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 10,800 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பர் கிராம் ஆஃப் கோல்டு ஜிஎஸ்டியோட 24 கேரட் சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும்
1,26,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பர் கேஜி 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. ரூபி வந்து அதே லெவலில் தான் இருக்குது, 88.10 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக டேரிஃப்ஸ் போட்டப்போ சைனா மாதிரி வந்து இந்தியாவும் ரிட்டர்னில் போடும். நம்மளோட வீடியோ வந்து சாட்டர்டேவோடைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா அதில் வந்து நான் கிளியர் கட்டாகவே நான் சொல்லியிருந்தேன் இந்தியா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கும். இந்தியா வந்து வாயை மூடிட்டு மோர் ஆஃப் ஆக்ஷன் பண்ணுவாங்க ராதர் தென் மோர் ஆஃப் டாக். இந்த சின்ன பசங்க தான் வந்து பேச்சில் பண்ணிகிட்ருப்பாங்க, பெரியவங்க எல்லாமே வந்து வேலையில் காட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் இந்தியா லாஸ்ட் 10 years ஆர் 15 years என்ன ட்ராக் ரெக்கார்டு இருந்துச்சுன்றது நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க சாட்டர்டேயோட வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கான ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். காலையில் ஒரு 11 o'clock ஒரு ஷார்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ஷார்ட்டில் வந்து நான் ரீசன் கொடுத்துருக்குறேன், ஏன் அமெரிக்கன் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான ரீசன்றது நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ரீசனும் பாருங்கள். அந்த ரீசன் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், பட் மீண்டும் ஒருத்தர் நீங்கள் அதை பார்த்துக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசலாம். இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணும் போதும் இந்தியாவும் அகெயின்ஸ்டாக யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக டேரிஃப்ஸ் போடுவாங்க. இப்போ நம்ம என்ன கொலா சண்டாவை போடுறோம், நம்மளாம் வந்து எலைட் ஆயாச்சு, மேலே வந்தாச்சு. ஸோ இந்த கொலா சண்டை போடுறவங்க தான் வந்து அது மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. யூஎஸ் வந்து பயங்கர ஸ்கூப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஸ்கூப் டவுன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஜாதியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜாதி மக்கள் வந்து நிறையா வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு. யூஎஸில் யார் கிரிப்டோ கரன்சி வச்சு சம்பாதிக்கிறாங்க, யார் ஆர்ம்ஸ் சேல்ஸை வச்சு சம்பாதிக்கிறாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அண்ட் இந்தியாவும் அதுக்குள்ளே போகலை, ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. என்னதுன்னு சொன்னால் யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பேசலை. டேரிஃப் 27ஆம் தேதி நடுராத்திரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்பயும் வந்து இந்தியா அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அண்ட் இது பண்ணுறது நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அதோடு நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த ஆக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்று இந்திய பிரதமர் சைனாவில் போய் மீட்டிங் நடக்கும்போதும், எஸ்சிஓவில் மீட்டிங் நடந்தப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர், சைனீஸ் பிரசிடெண்ட் அண்ட் ரஷ்யன் பிரசிடெண்ட் இவங்க 3 பேரும் அடித்த கூத்துன்னு சொல்லுங்கள், அதில் அந்த ஜாலியாக பேசினதாகட்டும். ஸோ இட் ஷோட் லாட் ஆஃப் திங்ஸ். இதில் வந்து சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தட் இந்தியா வெண்ட் வித் எ பெக்கிங் போ, ரைட், பிச்சை எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். கேவலமான கமெண்ட். ஏன்னு சொன்னால் நம்மளோட சைனா இந்தியாவை அட்டாக் பண்ணதுக்குமா வி டுக் லாட் ஆஃப் ஸ்டாண்ட், ரைட். ஃபைனலாக சைனா ரிட்ரீவ் பண்ணாங்க. அவங்க வாபஸ் போனதுக்கப்புறமா தான் இந்தியா வந்து ஸ்லோவாக ஒன்று ஒன்றா வந்து வி ரிட்டர்ன்ட் பேக் டு நார்மல்சி. பாயிண்ட் 1. Point 2, இந்த மீட்டிங் வாஸ் நாட் பிளான்ட் இம்மீடியட்டாக. இந்த யூஎஸ் டேரிஃப் போட்டோன்னா இந்தியா வந்து பிளான் பண்ணல. இட் வாஸ் அ லாங் பிளான்டு. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து நிறைய விஷயத்த வந்து விட்டு கொடுக்குற லெவலில் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகி பார்டர் இஷ்யூ ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் 2 பேர்த்துக்குமே, சைனாவுக்கும் ஆகட்டும் இந்தியாவுக்கும் ஆகட்டும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற ஃப்ளைட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. 1 டைரக்ட் ஃப்ளைட்ஸ். 2வது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கைலாஷ், ரைட், மவுண்ட் கைலாஷ்க்கு வந்து யாத்திரை ஆரம்பிக்கிறதும் வந்து அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் 5 years வந்து நிப்பாட்டப்பட்டுச்சு. அண்ட் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ டெஃபினெட்லி தி இந்தியா டென்ட் கோ வித் எ பெக்கிங் போ, ரைட். பிச்சை எடுக்கிறதுக்கோசரம் போனதாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அந்த இது கிடையாது. வி ஹேட் அ அப்பர் ஹேண்ட் அண்ட் வி ஹேட் அட்வான்டேஜ். அண்ட் அந்த அட்வான்டேஜை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு பிஸ்னஸ் சொன்னால் 2 பேருமே வந்து சமமான லெவலில் நின்றுட்டு பேசினா தான் அது பிஸ்னஸ். நான் வந்து ராஜா, அந்த திமிரில் உட்காந்துட்டு நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற அந்த திமிரில் உட்காந்து பேசினால் அது வந்து வியாபாரம் ஆகாது. அந்த ஆட்டிடியூடில் தான் வந்து அமெரிக்கா வந்து பேசிகிட்டு இருக்கு உலகம் எங்கும். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு சைனா வந்து பேசினாங்க. சைனாவும் வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து தே ரெசிஸ்டட். நீங்கள் வந்து பண்ணுறது தப்புன்றது சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணாங்க. பட் அன்லைக் இந்தியா, சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து 100% போட்டால் நானும் 100% போடுறேன், 150 போட்டால் நானும் 150 போடுறேன்ற மாதிரி எதிரும் புதிருமாக இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி தே செட்டில் டவுன். இன்னும் அக்ரிமெண்ட்ஸ்
சைன் ஆகலை. பட் சம் கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கு, பட் ஃபுல் அக்ரிமெண்ட் சைன் ஆகலை. ஸோ இந்தியாவும் இதே மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் இந்தியா அது பண்ணாத அடுத்த நடவடிக்கை எடுத்துகிட்டு போகும்போதும் யூஎஸ்க்கு வந்து நிஜமாகவே இப்போ என்ன பண்ணுன்றது தெரியல. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்தியாவை பயம்படுத்தி என்ன வாங்கணும்னு நினச்சாங்களோ இப்போ வந்து தே ஃபீல் தட் தே ஆர் மிஸ்ட். ஏதோ ஒன்று வந்து பெருசாக வந்து மிஸ் பண்ணிடுவோம்ன்றது அந்த பயம் வந்துச்சு. ஸோ என்றைக்குமே வந்து என்னோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஆப்போசிட் காரனை வந்து பேரம் பேச விட மாட்டோம். அண்ட் இந்த சூழ்நிலை தான் ரைட் நவ் இந்த லாஸ்ட் 2 days has sent a very clear message to US and யூரோப்புக்கு வந்து அடுத்த செய்தி. கண்ணா, நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணால் உனக்கும் இந்த நிலைமை தான்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் போயிருக்கு. ஏன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி தேவையோ, எந்த அளவுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையோ, அந்த அளவுக்கு வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். வியாபாரத்தில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், எனக்கு பணம் தேவைப்படுது, இன்னொருத்தருக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற ஆளுக்கு வந்து சேஃபான இடம் வேணும் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும். ரைட்? அது இப்போதைக்கு உலகத்தில் வந்து இந்தியாவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ அட்வான்டேஜ் இந்தியா. அண்ட் அந்த அட்வான்டேஜ் தெரிஞ்சனால டெஃபினெட்லி வி நாட் ஹேவ் டு கோ ஃபார் வித் பெக்கிங் புக். ஸோ வீல் ஹாவ் நல்ல சீன்ஸ் இருக்கும். அடுத்த ஒரு 2030க்குள்ளே வந்து வீல் சி சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரைட், இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங் முடிச்சு, அதாவது மே சைடில் போயிட்டு கீ சைடில் வந்து புட்டெல்லாம் வந்து தட்டி விடணுன்றதுக்கோசரம் கீழே வந்திருக்கு. அண்ட் நேற்று வந்து பியூர் ஷார்ட் கவரிங்கில் தான் வந்து மேலே போச்சு. அண்ட் ப்ராபப்ளி அந்த 24,300 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம்ன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன், போகுன்றதை நான் சொல்ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மார்க்கெட்டில் கிளாரிட்டி இல்லாத இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். ரெண்டாவது வந்து கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. கிளாரிட்டி வந்ததுக்குமா ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாளைக்கு நாளான்னைக்கு இல்லை மிக விரைவில் நம்மளோட அந்த ஸ்பெஷல் வீடியோஸ் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.